சலாம் அலைக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஈஸியான ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி ஒன்று தான் சொல்லி தர போகிறேன். பேக் பண்ணாமல் ஸ்டீம் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு சாக்லேட் கேக் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக, அதுவும் ஃபஜ்ஜியாக நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறேன் ஈஸி மெத்தடில் சொல்லி தந்திக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு நான் பவுல் ஒன்றில் ஃப்ளா ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஃப்ளவரோட சேர்த்து கொஞ்சம் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே பேக்கிங் பவுடர், அதோடு கொஞ்சம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி அதோடு கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த மிக்சரை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, ஃபுல்லாகவுமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 பவுலில் செஞ்சு முடிக்கிறேங்க ஈஸி ரெசிபி ஒன்று தான் நான் சொல்லி தந்திக்கிறேன். உங்களுக்கு இதை பார்த்து செஞ்சு கேளும். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகின்னு போகிறோம். நான் மிடில் இதை பீட் பண்ணுறதுக்கு எக் ஒன்று சேர்த்துக்கொள்கிறேன். அதோட ஆயிலும் அதோடு கொஞ்சம் மில்க்கும் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வெண்ணிலாம் சேர்த்துக்கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு எக் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணும். அதே மாதிரி ஆயிலும் ஸ்மெல் இல்லாத ஆயிலாக வைக்கணும். மில்க்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள இந்த மிச்சம் நல்லா. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்ட உங்களுக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, எல்லா பக்கமும் ஈவனாக வரும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம். வேறு ஒரு பவுலில் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கே கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம். அதை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் காஃபியோட பவுடர் எதுவும் இல்லாமல் வைக்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி எடுத்துக்கொண்டு போகிறோம். நாங்கள் இதை கேக் மிக்சரில் சேர்த்துப்போம். இதை சேர்த்துக்கொண்டு நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும். ஸோ அதுக்கே நான் வினேகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிக்கொண்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பெட்டர் நல்லா பர்ஃபெக்ட் டெக்ஸ்டரில் கிடைக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கேக் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஸ்டீம் பண்ண தான் போகிறேன், பேக் இல்லை. உங்களுக்கு அவனில் வைக்கிறேன்டாலும் அதில் மெஷர்மெண்ட் டைப் நான் தாரேன். பட் இதில் பர்ஃபெக்ட் அவுட்கமுக்கு உங்களுக்கு ஸ்டீம் பண்ணி எடுக்கிறது தான் மிச்சமே நல்லா. ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு வரோம். நான் இதை ட்ரேக்கு மாற்றுறேன். இதில் ட்ரே சைஸ் பார்த்திங்கன்னா நான் 6 இன்ச் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரவுண்ட் ட்ரேயில் 6 இன்ச் எடுத்து அதுக்கு நான் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணின போகிறோம். பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டு எடுத்துக்கோங்க. கட்டாயம் பார்ச்மெண்ட் பேப்பர் போடணும். ஸோ இது மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு போகிறோம். அதுக்கும் மேலே ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆயில் ஆட் பண்ணி பெட்டரை ஊற்றி கொஞ்சம் இதை மாதிரி டெப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஸ்டீம் பண்ணுறதுக்கு நான் வாட்டர் பாயில் பண்ண வச்சுட்டு தான் கேக் பெட்டரை ட்ரேயில் ஊற்றினேன். ஸோ கவர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் லிட்டின்னுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுமெண்டா ஃபாயில் பேப்பரும் யூஸ் பண்ணலும் மேலே கவர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த லிட்டாலையும் மூடிக்கோங்க. ஸோ இது மூடிக்கொண்டு போகிறோம். நான் 40 மினிட்ஸுக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், டூத் பேக்கு இதை மாதிரி ஸ்டிக் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதை ஃபுல் க்ளீனாக வந்த போகிறோம். உங்களுக்கு இது கேக்கு கூல் ஆற விடணும். ஆற விட்டுட்டு தான் நீங்கள் இதை ட்ரேலேருந்து எடுக்கணும். ஸோ இதை மாதிரி பர்ஃபெக்ட் ஸ்பஞ்சி டெக்ஸ்டர் கேக் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கட்டாயம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் இன்றைக்கி மேலே சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்ததை தான் நான் இன்றைக்கி ஊற்ற போகிறேன். ஸோ அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சர் ஆகட்டும்ட்டு மேலே இதை மாதிரி ப்ரிக் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இதை மாதிரி ட்ரை பண்ணலும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வேண்டிய டாப்பிங்ஸை வச்சு உங்களுக்கு இதை சர்வ் பண்ணலும். விப்பிங் க்ரீமும் பெஸ்ட் ஆகிக்கும். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் கிடைக்கிறது கட்டாயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் ஒன்று பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யார் சரி பார்க்குறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.